அட எவ்வளவோ வேலை பாஜக நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களை மட்டும் ஆளையே காணோம். திட்டமிட்டு தவிர்க்கிறாங்களா அல்லது ஒதுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. என்டிஏவோட தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் என்டிஏவோட தொகுதி பங்கீட்டையே இன்னும் முடிக்கல. ஆனா வேட்பாளர் பட்டியல வெளியிடுறாரு. அண்ணாமலை வேற நான் தேர்தலில் யாருக்கிட்டையுமே சீட்டு கேட்கலன்னு சொல்றாரு. இந்த 4-5 எம்எல்ஏ சீட்டுக்காக பாஜகவை அதிமுக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கிற தலைன்னு பாஜக தொண்டர்களே சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வாக்கு அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்ல, நோட்டாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் கிளம்பி இருக்குது. என்டிஏவோட முகமா அண்ணா இருக்க போறாரா, எடப்பாடி பழனிசாமி இருக்க போறாரா, யார் இருந்தா என்டிஏவுக்கு பலம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் படு சூடா ஆரம்பமாயிடுச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் பரபரப்பா சீட் ஷேரிங் இடம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை மட்டும் எங்கேயுமே ஆளையே காணோம். அமைதியா ஒரு பக்கம் இருக்காரு. நேற்று கூட பரபரப்பா சென்னை பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்தாரு. வந்த உடனே கிளம்பி போனாரு. அது கூட அண்ணாமலை அவர்களா வரல. பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணாமலை சந்திப்பா தனியா சந்திக்கணும்னு கேட்டதுக்காக அண்ணாமலை அவர்கள் சென்னை வந்துட்டு உடனடியா அவர் கோயம்புத்தூர் வந்துட்டாரு. அப்போ பரபரப்பான பல தகவல்கள் பியூஷ் கோயலும் அண்ணாமலை அவர்களும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் காலத்துல நான் நிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், பியூஷ் கோயல் டெல்லி மேலிடத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக தேர்தல் களத்தில் நிற்கணும், நீங்க எந்த தொகுதியில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதா ஒரு தகவல்கள் வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலையும் அண்ணாமலை அவர்கள் கட்சி நிகழ்வுகளில் எங்கேயுமே கலந்துக்காம அமைதியே இருக்கிறாரு. என்டிஏவோட தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சதுக்கு கூட எந்த விதமான வாழ்த்துக்களோ எதுவுமே பரிமாறாம அமைதி காத்துட்டு இருக்கிறாரு. அவர் அமைதி காக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குதானே செய்யும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 4% வாக்கு வங்கி வாங்கினா பாமகவுக்கு 18 இடம். இன்னைக்கு அது அப்பா மகன் பிரிஞ்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். 1% வாக்கு வங்கி வாங்கின அமமுக 11 இடம், தமாகவுக்கு கூட 5 இடம் வாங்கியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா 20% வாக்கு வங்கி வச்சிருக்கிற அதிமுக 160 இடத்துக்கு மேல நிக்க போறாங்களாம். 12% வாக்கு வங்கி வாங்கின பாஜகவுக்கு 27 இடமா. இதுதான் அண்ணாமலைக்கு கோபமோ இருக்குமோ அப்படின்னு பாஜக தொண்டர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக தான் இருந்துச்சு, அது வேற விஷயம். ஆனா அதை கூட அண்ணாமலை அவர்கள் அது அன்றைய சூழலுக்காக நடைபெற்றது, பாஜகவோட வளர்ச்சிக்காக நடந்த நிகழ்வுகள்னு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக தொண்டர்கள் தான் இவ்வளவு கடுமையான உழைப்பை 4 ஆண்டு காலமா கொடுத்து 11% மேலான வாக்கு வங்கியை கொண்டு வந்த பாஜகவுக்கு 27 இடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கீழ்மட்டத்தில். இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியா அமைஞ்சிட்டு இருக்கு. இதனால என்டிஏவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருமோங்கிற ஒரு அச்சம் அதிமுகவுக்கும் இருக்கு, பாஜகவோட தலைவர்களுக்கும் வந்திருக்கு. இதுல மிக முக்கியமா இவ்வளவு கடுமையான உழைப்பு உழைச்ச அண்ணாமலைய எந்த இடத்துலையுமே இன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவர்கள் வச்சுக்கல. தொகுதி பங்கீடா இருந்தாலும் சரி, சீட் ஷேரிங்ஸ் அல்லது இடங்கள் பேட்டு பெறக்கூடிய நிகழ்வுகளா இருந்தாலும் சரி, எல்லாமே பாஜக தலைவர்கள் 4 செவத்துக்குள்ள வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கா. இன்னைக்கு தேர்தல்களும் பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள்கிட்ட வெளியில் காட்டாம 4 செவத்துக்குள்ள கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க பாஜக. ஏற்கனவே இருந்தது போல கட்சி இன்னைக்கு அதே சூழ்நிலை நோக்கி தான் பயணிக்குது. அப்படின்னா தொண்டர்களே இன்னைக்கு பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பல நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நயினார், எல் முருகன், தமிழிசை இவங்க எல்லாம் அதிமுக தலைவர்கள்ட்ட மீட் பண்றாங்க, பேசுறாங்க. தொகுதி பங்கீடு குறித்து, இடம் குறித்து எல்லாமே இவர்கள் தான் பேசுறாங்களே தவிர கடந்த முறை தலைவராக இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை எங்கேயுமே அவங்க வச்சுக்கல. திட்டமிட்டு தவிர்க்கிறாங்களா அல்லது உண்மையாலுமே ஒதுக்குறாங்களாங்கிறதான் தெரியல, அல்லது அண்ணாமலை அவர்களே ஒதுங்கி இருக்கிறாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா அமைஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில கண்டிப்பா ஓட் ஷேரிங், ஷிஃப்டிங் இது எல்லாமே 2 கட்சிகளுக்கும் நடைபெறுமாங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருக்குது. அண்ணாமலை என்டிஏவோட முகமா இருப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவோட முகமா இருப்பாரா? யார் என்டிஏவோட முகமா இருந்தா
வாக்கு ஷேரிங் நடைபெறும். இதுக்கு யாருக்கெல்லாம் பலன் அளிக்கும், இது இருவரு கட்சிக்குமே பலன் அளிக்குமா அல்லது பாதகமா முடியுமாங்கிறதான் தெரியல. அண்ணாமலை அவர்கள் என்டிஏவின் முகமா இருந்தா நிச்சயமா அண்ணாமலைக்குன்னு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க. அந்த வாக்குகள் எல்லாம் என்டிஏவுக்கு ஷிஃப்ட் ஆகும். இல்லை அப்படின்னா எடப்பாடி அவர்களோட மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக அந்த வாக்குகள் எல்லாம் மாற்று கட்சியை நோக்கி தான் பயணிக்குங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட. இந்த உண்மையை புரிஞ்சு இரு கட்சிகளும் நிவர்த்தி பண்ணி தேர்தல் களத்தில் பயணிச்சாங்க அப்படின்னா சரியாக அமையும். இன்னைக்கு 4 ஆண்டு காலமாக ரொம்ப வேகமாக வீரியமாக பயணிச்சுட்டு இருந்த இந்த பாஜகவில் இன்னைக்கு 4 செவத்துக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தொகுதி பங்கீடு இன்னும் முடியல, இடங்கள்ங்கிறத வாங்கிட்டாங்க, எந்தெந்த இன்னும் தெரியல. அதிமுக தொகுதி எல்லாம் ஒரு பக்கம் அவங்க இருக்காங்களா இல்லையோ வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட 23 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த 21 பேர் ப்ளஸ் புதுசாக ஒரு 2 பேர் வந்து அறிவித்து 23 பேர் அறிவிச்சிருக்காங்க. பெரிதும் பாஜக எதிர்பார்க்கத்த திருப்பரங்குன்ற தொகுதி அதிமுகவே வச்சுக்கிச்சு. ராஜன் செல்லப்பா அவர்கள் இப்போவும் அவர் தான் எம்எல்ஏவை இருக்கிறாருங்க வச்சுக்கோ. அந்த தொகுதி பாஜகவும் தொண்டர்களும் பிஜேபி தான் திருப்பரங்குன்ற தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரல. ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த 21 பேர் மீண்டும் சீட்டு வழங்கப்பட்டு இருக்குது. இதில் ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ராஜபாளையம் தொகுதியில் போட்டிட்டாரு. இந்த முறை சிவகாசி தொகுதிக்கு மாறிட்டாரு. சிவி சண்முகம் விழுப்புரம் தொகுதியில் போட்டிட்டார். இந்த முறை மயிலம் தொகுதியில் நிற்கிறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போலூர் தொகுதியில் நின்னாரு. இந்த முறை கலசப்பாக்கம் தொகுதியில் மாற்றி நிற்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த மூவர்களும் கடந்த முறை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளானவங்க. இதில் சிவி சண்முகம் அவரோட சமுதாய வேட்பாளர்கிட்டே தோல்வியும் அடைஞ்சாரு. இப்போ மேல் சபை எம்பியாக இருக்காரு. இவ்வளவு பெரிய வேகமாக அதிமுக கூட இருக்கு. ஆனால் பாஜக இன்னும் கிணத்துல போட்ட கல் மாதிரி 4 செவத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடக்கிறத பார்த்து தான் பாஜக தொண்டர்கள்லாம் கூட சமூக வலைதளங்களில் என்னோட வாக்கு நோட்டாவுக்கு தான், நான் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு நான் ஓட்டு போட போறதில்லை அப்படின்லாம் பதிவிடுறாங்க. இது எந்த மாதிரியான தாக்கத்தை தேர்தல் களத்தில் ஏற்படுத்துங்கிறது இரு கட்சி தலைவர்களுக்குமே வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா 1% வாக்கு வங்கி வச்சிருக்கிற விசிக கூட இன்னைக்கு முரண்டு பிரித்து திமுக கிட்ட இருந்து 8 தொகுதி வாங்கிட்டாங்க. எப்படியோ அவரை திமுகவோட அமைச்சர்கள் பிளாஸ்டிக் சேராக தான் மதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தும் இன்னைக்கு அடம் பிடிச்சி 8 இடம் வாங்கிட்டாரு. நேற்று முளைச்ச காலா மாதிரி தேமுதிக 1/2% உள்ள வாக்கு வங்கி இருக்கிற கட்சிக்கு இன்னைக்கு 10 இடம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து திமுகவில் இருக்கிற தலைவர்கள் ஒரு சமுதாய ஒற்றுமையினால பேசியெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் அவங்களுக்கு மேல் சபை எம்பி வேற கொடுத்துருக்காங்க. இதை தான் திருமாவளவனும் ரொம்ப கடுமையாக கெடுபிடி பண்ணினார். தேமுதிகவோட எங்களுக்கு கூட வேணுங்க, எங்களுக்கும் எம்பி வேணும், நாங்கள் நெடுங்காலமாக இருக்கிறோம், அவங்கள விட நாங்கள் பெரிய கட்சியெல்லாம் எவ்வளவோ மன்றாடி பார்த்தாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகல. இன்னும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனை ஆஃப் பண்ணிட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறதான் களத்தில் பர்செப்ஷன் வைஸ் திமுக ஓரளவுக்கு எட்ஜ் ஆகி தான் இருக்குது. ஆனால் இந்த அதிமுக பாஜக வேகமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் எதுவுமே முழுமையடையா குறையாக தான் வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நிகழ்வாக இருக்கு. அதிமுக ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க, வேட்பாளர்கள் அறிவிக்க இன்னைக்கு முதற்கட்டமாக அறிவிச்சும் விட்டாங்க. அவங்க வேகமாக இருக்காங்க. ஆனால் பாஜக இன்னும் ஸ்லோவாக இருக்கு. தமாக ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கூட தமாகவுக்கு 5 இடம் ஒதுக்கிட்டாங்க. அவரும் 5 இடமும் நாங்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறோன்னு சொல்லிட்டாரு. அதிமுகவிலிருந்து தமாக கொடுத்த 5 தொகுதிகளும் திமுகவுடைய இன்றைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பகுதி. ஈரோடு முத்துசாமி அவர்களுடைய தொகுதி 1, ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி அமைச்சர், ராணிப்பேட்டை எம்ஆர் காந்தி அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இந்த அமைச்சர்களோட தொகுதி தமாகவுக்கு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு
ஒரு துரோகம் பண்ற செயலை தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதுக்கு இந்த கட்சியிலெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான வேலையை செஞ்சவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தான். நம்ம அவரை அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ரெண்டு கட்சியிலுமே தலைவரை மதிக்கிறாங்க. ஆனால் அவர் நடத்தக்கூடிய கட்சியை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமாகவுக்கு இடங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அமைச்சர்களோட இடங்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டாரு. எப்படி பார்த்துக்கோங்க. இப்படிலாம் இருந்தால் 118 மேஜிக் நம்பரை எடப்பாடி பழனிசாமி எப்படி எட்டுவார்? எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? டிரான்ஸ்ஃபர் ஆனால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் எப்படி வெற்றி பெற்று அந்த மேஜிக் நம்பரை பிடிச்சி தனிப்பெரும்பான்மையை எப்படி ஆட்சி அமைக்க போறீங்கிறதான் உங்களோட தொண்டர்களே இன்னைக்கு பேசிக்கிறாங்க. எடப்பாடி அனுசரித்து போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு பாஜகவோட இடம் கொடுத்தது அதிமுக தொண்டர்கள் பெருசாக பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பாஜகவை பற்றி திமுகவும் சரி நாங்களும் தப்பு தப்பாலாம் நினச்சோம். அவ்வளோ அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, அவ்வளோ வாங்கிக்கோ இவ்வளோ வாங்கிக்கோன்னு. உண்மையாலுமே பாஜக அதிமுகட்ட எந்த நெருக்கடியுமே கொடுக்கலிங்க. எடப்பாடி தான் எல்லா முடிவுகளும் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள்லாம் களத்தில் பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் கடந்த 2 நாளாக நடந்துட்டு இருக்குது. ஆளுங்கட்சியான பாஜக அதிமுக கிட்ட இருந்து 27 இடம் வாங்கினது பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் பல பகுதிகள்லாம் பார்க்க முடியுது. கடந்த முறை எவ்வளவோ கடினமான உழைப்பு கொடுத்து அவரவர் பகுதியில் வாக்கு வங்கியை உருவாக்கி வச்ச பாஜகவுக்கு அதற்குண்டான மரியாதை தொண்டர்களுக்கும் இல்லை, அன்ற வழிநடத்தின தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கு. ஒருவேளை அவர் மாநில தலைவராக இப்போது இருந்திருந்தால் இது போன்ற நிகழ்வு நிச்சயமாக தமிழகத்தில் நடந்திருப்பாது என்பது தான் தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கு. என்ன நடக்குது, களத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.